தமிழ்நாட்டின் கிழக்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கும் கொல்லிமலை, பச்சைமலை, கல்வராயன் மலைகள், போதமலை, பைத்தூர் மலையில் ஊழியம் செய்த திரு ஜெசிமன் பிராண்ட், அவரது துணைவியாரான ஈவ்லின் பிராண்ட் அம்மையார் அவர்களை பற்றியும், இந்த தம்பதியினர் எவ்வாறு மலை மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கிறிஸ்துவின் நற்செய்தி அறிவித்தனர் என்பதை இந்த மிஷனரி வாழ்க்கை வரலாற்று பகுதியில் காணலாம். ஜெசிமன் பிராண்ட் 1885 இங்கிலாந்தில் பிறந்தார். இவரது தந்தையார் ஒரு விவசாய பண்ணையில் அதிபர். ஜெசிமனின் தகப்பனார் பிள்ளைகளின் ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்தும் வேதத்தை போதிப்பதிலும் அக்கறை கொண்டவராக இருந்தார். ஜெசிமனுக்கும் ஆண்டவர் இயேசுவுக்கு பணி செய்யும் வாஞ்சை அதிகம் இருந்தது. ஆனாலும் இயேசுவிடம் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து இருக்கவில்லை. தன்னுடைய 14ஆம் வயதில் பிரவுன் என்ற பிரசங்கியார் இயேசுவே சீக்கிரம் வாழும் என்று முழு மனதோடு ஜெபித்து கொண்டிருந்ததை கேட்ட ஜெசிமனுக்கு உள்ளத்தில் ஒரு நடுக்கம் வந்தது. ஒருவேளை இயேசு சீக்கிரமாக வந்துவிட்டால் தான் நரகத்திற்கு போக நேரிடுமோ என்று ஐயம் கொண்டு நடுங்கினார். தேவ ஆவியானவர் அவருடைய பாவத்தை குறித்து உணர்த்தினார். தேவனிடம் பாவங்களை அறிக்கை செய்து ஒப்புரவானார் ஜெசிமன். தனது 14 வயதிலேயே தன்னை கிறிஸ்துவுக்கென்று அர்ப்பணித்த ஜெசிமன் தனது 20ஆம் வயதில் அவரது ஊரில் நடைபெற்ற மிஷனரி கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டார். அந்த கூட்டத்தில் மிஷனரி அழைப்பானது வல்லமையாய் கொடுக்கப்பட்டது. ஒரு முறை கூட இயேசுவை குறித்து கேட்டிராத மக்கள் இந்தியாவில், சீனாவில், மற்ற நாடுகளில் நித்திய நரக ஆக்கினையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்களே. வாலிபனே, அந்த இருண்ட நாடுகளில் தேவனுடைய பிரதிநிதியாக ஆண்டவருடைய வார்த்தைகளை சுமந்து செல்ல நீ முன் வருவாயா? அவர்களுக்குள்ளும் ஆத்துமா உண்டு என்பதை அறிவாயா? அவர்களும் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள் என்பதை மறந்து விடாதே. அவர்களும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டுமல்லவா? ஆனால் பிரசங்கிக்கிறவன் இல்லை என்றால் எப்படி ஜீவ வழியை அவர்கள் அறிந்து கொள்வார்கள்? பாடுகளையும் துன்பங்களையும் சகித்து தேவனுக்காய் உன்னை அர்ப்பணிக்க நீ வரமாட்டாயா? இதை கேட்ட ஜெசிமன் இருதயத்தில் பாரம் கொண்டவராய் தன்னை மிஷனரியாக அர்ப்பணித்தார். பாப்டிஸ்ட் மிஷனில் தன்னை மிஷனரியாக இணைத்து கொண்டு 1 வருடம் மருத்துவ கல்வி பயின்ற அவர் தனது 22ஆம் வயதில் மிஷனரியாக தனது செல்வ செழிப்பான வாழ்க்கையை உதறிவிட்டு 1907ஆம் ஆண்டின் இறுதியில் தமிழ்நாட்டின் சென்னைக்கு வந்தார். கப்பலை விட்டு இறங்கிய அவர் தமிழ் மனிதர்களை மட்டும் பார்க்கவில்லை, அவர்களுக்குள் இருந்த விலையேற பெற்ற ஆத்துமாக்களையும் பார்த்தார். சென்னை வேப்பேரியில் இருந்த பாப்டிஸ்ட் மிஷனில் இருந்து தமிழ் மொழி கற்க ஆரம்பித்தார். கடினமான மொழி, ஆனால் ஆத்துமாக்களிடம் அவர்கள் தாய்மொழியிலேயே சத்தியத்தை சொல்ல தாகம். மிஷனரிகளுக்கு வழங்கப்படும் 2 வருட மொழி பயிற்சியில் நன்கு தமிழ் கற்றுக்கொண்டார். பின்பு ஜப கூட்டங்களிலும் ஞாயிறு ஆராதனையிலும் பிரசங்கிக்க ஆரம்பித்தார். 1907ஆம் ஆண்டில் சென்னை வந்த ஜெசிமன் 2 வருட தமிழ் பயிற்சிக்கு பின் 1909இல் தனது 24ஆம் வயதில் சேலம் மாவட்டம் சேந்தமங்கலத்திற்கு அனுப்பப்பட்டார். அவர் தங்குவதற்கு ஒரு குடிசை கொடுக்கப்பட்டது. அந்த குடிசையில் எலி தொல்லைகள் அதிகம். ஜெசிமன் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தான் மருத்துவ கல்லூரியில் கற்ற மருத்துவ அறிவை உபயோகப்படுத்த ஆரம்பித்தார். ஒரு சிறிய ஆஸ்பத்திரியை சேந்தமங்கலத்தில் அமைத்தார். அங்கு வந்த நோயாளிகளுக்கு மருத்துவ உதவி மூலம் இயேசுவின் அன்பை வெளிப்படுத்தினார். அதனால் அந்த நாட்களில் பரவிய கொள்ளை நோய்களான பிளேக் மற்றும் காலரா போன்ற நோய்களில் இருந்து அநேகருடைய உயிரை அவர் காப்பாற்றினார். அந்த நாட்களில் கொல்லிமலை மக்கள் தங்கள் காட்டு பகுதியில் விளையும் பழங்களை விற்பதற்காக 20 கிலோமீட்டருக்கும் அதிகமாக நடந்து சேந்தமங்கலத்திற்கு காலை நேரங்களில் வருவார்கள். ஜெசிமன் இவர்களை அடிக்கடி பார்ப்பதுண்டு. இந்த மலை மக்களை பார்க்கும் போது ஒரு பாரம் ஜெசிமனை ஆட்கொண்டது. இவர்கள் ஆண்டவருடைய சத்தியத்தை ஒருபோதும் அந்த மக்கள் கேட்டிருக்க மாட்டார்களே என்பதே அந்த பாரம். ஒரு நாள் வயதான ஒரு மனிதன் தட்டு தடுமாறி மிஷன் ஆஸ்பத்திரி வராண்டாவில் வந்து நின்றார். அதிகம் களைப்படைந்தவராக, தோய்ந்து போனவராக காணப்பட்டார். அந்த மனிதன் தான் கொல்லிமலையில் இருந்து நடந்து வருவதாக ஜெசிமனிடம் தெரிவித்தார். தன்னுடைய வயிற்றுப்போக்கு குணமடைய மருந்துகள் தரும்படி கேட்டுக்கொண்டார். ஜெசிமன் அவருக்கு சிகிச்சை அளித்து அவர் தேறியவுடன் கொல்லிமலை மக்களை பற்றி அநேக காரியங்களை கேட்டு அறிந்து கொண்டார்.
ஜெசிமன் அந்த மலைவாழ் மனிதனிடம் காண்பித்த அன்பு அவரை வெகுவாய் கவர்ந்தது. ஐயா, எங்கள் மலைக்கும் நீங்கள் வரமாட்டீர்களா? நாங்கள் நாகரீகம் அற்றவர்களாக ஜீவிக்கின்றோம். எங்களின் வறுமை கொடியது. மருந்து வசதி என்பது கொஞ்சமேனும் இல்லை. தயவு செய்து வாருங்கள் ஐயா என்று ஜெசிமனை அழைத்தார். அந்த காட்டு மனிதனின் அழைப்பு தேவனுடைய அழைப்பாகவே ஜெசிமனுக்கு தெரிந்தது. அன்றிலிருந்து தனது எண்ணம், பேச்சு, யோசனை எல்லாமே கொல்லிமலைதான். ஒரு நாள் ஜெசிமனும் அவரது நண்பர்கள் நால்வருமாக எந்தவித போக்குவரத்து வசதியும் இல்லாத கொல்லிமலைக்கு செல்ல திட்டமிட்டனர். காட்டுப்பகுதியில் கரடு முரடான வழியில் 20 கிலோமீட்டருக்கும் அதிகமாக நடந்தால் கொல்லிமலையை அடையலாம். ஆனால் காட்டு வழியில் கரடியும் செந்நாய்களும் உண்டு. இவற்றையெல்லாம் பொருட்படுத்தாது வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத ஜனங்களை சந்தித்து எப்படியாவது கிறிஸ்துவின் அன்பை சொல்ல வேண்டுமென புறப்பட்டார் ஜெசிமன். பல கிலோமீட்டர்கள் நடந்து மலை உச்சியை அடைந்தார். தூரத்தில் குடிசைகள் தெரிய உற்சாகத்தோடு ஜெசிமன் அந்த கிராமத்தை நோக்கி சென்றார். மலை மக்கள் பேண்ட் சட்டை போட்ட மக்களை கண்டால் ஓடி விடுவார்கள். அதே போல கிராம மக்கள் ஜெசிமனை பார்த்து ஓட ஆரம்பிக்கையில் அவரிடத்தில் சிகிச்சை பெற்ற மனிதன் அவரை அடையாளம் கண்டு அவர் மருத்துவர் என்றும் யாரும் அவருக்கு அஞ்ச வேண்டாம் என்று அவன் சொன்னதின் நிமித்தம் மலை மக்கள் ஜெசிமன் அருகில் வந்தார்கள். தான் எடுத்து சென்றிருந்த மருத்துவ பெட்டியின் துணையோடு அநேகருக்கு மருத்துவ உதவி செய்து இயேசுவின் அன்பை கூறினார் ஜெசிமன். அந்த மக்கள் மூலமாக ஏறக்குறைய 200க்கும் அதிகமான கிராமங்கள் கொல்லிமலையில் இருப்பதை அறிந்து கொண்ட ஜெசிமன் தான் திரும்பி வந்து உங்களுடனே இருந்து உதவி செய்வதாக வாக்குறுதி அளித்துவிட்டு இரவில் சேந்தமங்கலத்திற்கு வந்து சேர்ந்தார். பின்னர் சென்னையில் ஊழியம் செய்யும்படி பாப்டிஸ்ட் மிஷன் மூலம் அழைக்கப்பட்டு பின்னர் விடுமுறைக்காக அங்கிருந்து இங்கிலாந்து சென்றார். ஆனால் அவரது இதயமோ கொல்லிமலை மக்கள் மீதே இருந்தது. இங்கிலாந்தின் பல சபைகளிலும் பாப்டிஸ்ட் மிஷன் பத்திரிகையிலும் தொடர்ந்து கொல்லிமலை குறித்த பாரங்களை பகிர்ந்து கொண்டார். 1911ஆம் ஆண்டு கொல்லிமலையை குறித்த ஜெசிமனின் கட்டுரை அநேகருக்கு ஆத்தும ஆதாய பாரத்தை ஏற்படுத்தியது. அதில் ஒருவர் திருமதி எல்னா என்ற விதவை, மற்றொருவர் ஈவ்லின். ஜெசிமனை போல எல்லா செல்வத்தையும் உதறிவிட்டு இந்தியாவில் தேவ பணி செய்ய தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். அவ்விருவரும் பாரத்தோடு இந்தியா நோக்கி பயணம் செய்தார்கள். ஈவ்லின் நீலகிரி மலையில் உள்ள குன்னூரில் தமிழ் மொழி கற்க அனுப்பப்பட்டார்கள். ஜெசிமனுக்கோ சென்னையில் இருந்து ஊழியம் செய்வதோடு பாப்டிஸ்ட் சங்கத்தின் மற்ற பொறுப்புகளையும் கவனிக்க வேண்டியதாய் இருந்தது. எல்லா மிஷனரிகளுக்கும் சங்கத்தின் செய்திகளை கடிதம் மூலமாக அனுப்பும் வேலையும் நியமிக்கப்பட்டது. இந்த நிலையில் டைபாய்டு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட ஈவ்லினை கடிதங்கள் மூலம் தேற்றினார் ஜெசிமன். தேவனிடமிருந்து பெற்ற ட்ரஸ்ட் அண்ட் ட்ரையம்ப் என்ற வார்த்தையை ஈவ்லினோடு பகிர்ந்து கொண்டு குணமடைய உதவி செய்தார் ஜெசிமன்.